ஓம் சாந்தி. இப்போ நீங்கள்லாம் பாபாவுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க தானமாக? இப்போது யார்கிட்டையாவது கோபம் இருக்குன்னா அந்த கோபம் எப்போ வெளிப்படும்? பந்தனம் ஈடுபடும் போது தான். யார்கிட்ட கோபம் எவ்வளோ இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, எப்போ சேவைக்கு நீங்கள் போகிறீங்களோ அப்போ தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் கோபம் வராமல் இருக்கிறது தான் பாபா எப்போயுமே தானமாக கேட்குறாரு. நீங்கள் பூரா கொடுத்துருக்கீங்களா, பாதி கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே வரீங்களா? அதாவது இப்போ நீங்கள் இங்கே பாபா முரளி கேட்கும்போது எல்லாம் அன்பாக ரொம்ப அமைதியாக சாந்த சுரூபமாக இருப்பீங்க. புரியுதா? வெளியில் ஒரு இடத்துக்கு சேவைக்குன்னு போகும்போது தான் ஒருத்தருடைய சம்ஸ்காரம், ஒருடைய உள் மனத்தில் உள்ளே இருக்க கோபம்லாம் வெளியில் தெரியும். புரியுதா? அப்போது அதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? எதுக்குமே ஒன்று இருந்தால் இன்னொன்று எதிர்ப்பதம் இருக்கும் இல்லையா? ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் இருக்கும். இருக்கா இல்லையா? அதே மாதிரி கோபத்தை விடணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு கொடுக்கணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு பிடிக்காத காரியம் யாராவது ஒருத்தர் செய்கிறாருன்னா, ஏம்மா நீ இவ்வளோ நாள் ஞானத்தில் இருக்கு, இன்னும் இந்த கோபத்தை விடலையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விட்டுட்டியாக்கும், நீ யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? இதுதானே நடக்குது இவ்வளோ நாளாக. அதுக்கு என்ன செய்யணும்னா பாபா யுக்தி கொடுத்துருக்குறாரு. எப்படின்னா, அப்படி கோவப்படுறவங்ககிட்ட நீங்கள் அன்பு கொடுக்கணும். அன்பு எப்படி கொடுக்கணும்? பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? மாதாஜி, நான் உங்களோட சின்னவன் தான், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள்லாம் இருக்குது. பாபா வீட்டுக்கு ரெகுலராக வரீங்க, பாபா வீட்டுக்கு உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரீங்க, ரொம்ப சக்திசாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனசு அப்படியே மொட்டு பூ எப்படி மலரும், அது மாதிரி மலரும். புரியுதா? அப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் சொல்லணும். உடனே சொல்லும்போது கோபம் பெருசாகிடும். புரியுதா? அப்போது பாபா இங்கே வந்திருக்கிற எதுக்கு? நம்மளை முதல்ல நல்ல மனுஷனாக்குனார் இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் நல்ல மனுஷனாகிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரிசாகணும் இல்லையா? அப்போது நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை எப்போ வெளியே வரும்னா சேவைக்கு போகும்போது. அந்த சேவையில் அந்த குணங்களை நீக்குறது எப்படி அப்படின்றதையும் பாபா யுக்தியாக சொல்லியிருக்கிறாரு. யார்கிட்டையும் எதுக்கு மோதாதீங்க, விலகி போங்க, அன்பு கொடுங்க. இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக. சாதாரணமாக மாமரம் பார்த்துருக்கீங்களா? மாமரம், அது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? இந்த மாமரம் ரொம்ப கசப்பாக இருக்கும்ல அந்த பழம் சாப்பிடும்போது, அப்படித்தானே இருக்காதா? இனிப்பாக இருக்குமா? அந்த இனிப்பை எங்கேருந்து எடுக்குது? பூமிக்குள்ளே போய் எடுக்குது. அது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வைங்க. அந்த வேப்ப மரம் எப்பவும் இனிப்பாக இருக்குமா? அந்த இலை இதெல்லாம் அந்த பழம் இருக்காது. அதனுடைய வேரும் இதனுடைய வேரும் ஒன்றாக சேர்ந்தால் அங்கங்கே தேடுது இல்லையா? அந்த வேர் இங்கே வரும், இந்த வேர் அங்கே போகும். ஆனாலும் இந்த கசப்பான தன்மையை மாமரம் எடுக்காது, மாமரத்து வேர் எடுக்காது. அது மாதிரி இந்த இனிப்பான குணத்தை அந்த வேப்ப மரம் எடுக்காது. எடுக்குதா? ஏன்னா அது அதனுடைய லட்சியத்தை விடாமல் ஒரு மரம், சாதாரண மரம், அது கூட இன்னொருத்தவங்களை காப்பி பண்ணுறதில்ல. அந்த இடத்துல போனாலும் அதுக்கு தேவையானதை எடுக்கும், இல்லாட்டி விலகி போயிடுது இல்லையா? அப்போது நாம் என்ன செய்யணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் பரந்தாமத்துலேருந்து கீழே வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? அவங்க பாட்டை ப்ளே பண்ண தான் வந்திருக்கோம். இல்லை இன்னொருத்தவங்களை காப்பி பண்ணி அவங்கள மாதிரி ஆறுறதுக்காக வந்திருக்கிறோம்? இல்லை அவங்கள திருத்துறதுக்காண்டி நம்ம வந்திருக்கோமா? இப்போ நம்ம இருக்கிற எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? இன்னும் அங்கேருந்து இங்கே வரலையா? சங்கமத்துக்கு வரலையா? இப்போது நம்ம ராவண ராஜ்யத்துக்கு வந்திருக்கோம்ல. நம்ம ராஜ்யம் எங்கே இருக்குது? பரந்தாமத்தில் தான். அங்கே போய் ராஜ்யம் பண்ண போகிறீங்களா? நம்ம ராஜ்யம் எங்கே இருக்குது? சரி, சத்தியத்தில் நம்ம ராஜ்யம் இருக்குல்ல,
நம்ம ராஜ்யத்தில் ராவணன் வந்தாரா? வர்றதுக்கு தைரியம் இருக்கா? இல்லை, இல்லையா? நம்ம ராஜ்யத்தில் அவர் வர்றதுக்கு தைரியமே இல்லை, வர முடியாது. நம்ம இப்போ ராவண ராஜ்யத்தில் எப்படி வந்தோம்? தைரியமாக வந்திருக்கோம், இல்லையா? எப்படி வந்தோம்? நம்ம கூட யார் இருக்கா? அப்போ பாபா இருக்கும்போது நம்ம எதையும் வெற்றி அடைய முடியும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கோம், இல்லையா? அப்போது அதே மாதிரி பாபா சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம அந்த குணத்தையும் அடையலாம், பாபாட்டுக்கு சக்தி எல்லாம் பெறலாம். பாபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார். அதுக்கு தகுதி நம்மகிட்ட கொண்டு வரணுமா வேணாமா? கொண்டு வரணும், இல்லையா? அப்போ அந்த தகுதியை கொண்டு வர்றதுக்கு பாபா கூட இருக்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணும்போது நாம் அந்த நிலையை அடைய முடியும். இப்போ வரக்கூடிய புது உலகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும், இல்லையா? நீங்களாம் ரெடியா? யார் ரெடின்னு? நீங்கள் ரெடின்னு சொல்கிறீங்களே, அங்கே எதுக்கு போகிறீங்க? புது உலகத்துக்கு எதுக்கு போகிறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. போகிறதுக்கு ரெடி. எதுக்கு போகிறீங்க? ராஜ்யம் பண்ண போகிறீங்களா? அந்த ராஜ்யத்தில் இப்படி 10-20 பேர் இருந்தால் போதுமா? இப்போ ராஜ்யம் பண்ணோன்னா 50 பேர் 100 பேருக்கு ராஜ்யம் பண்ணால் போதுமா? எப்படி ராஜ்யம் பண்ணணும்? அப்போ நம்மளுக்கு பிரஜைகள் வேணுமா வேணாமா? அப்போ பிரஜைகளை தயார் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க அந்த 5 பூதங்களையும் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரஜையெல்லாம் உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க. புரியுதா? அப்போது நம்ம பிரஜை ரெடி ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இன்னும் அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அப்பக்கப்போ வருது. அதை விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம், அமைதி, எதையும் பார்க்காம நம்ம பாபாட்டேருந்து பாபாட்ட இருக்க தெய்வீக குணங்களையும் அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து சக்தியெல்லாம் எடுக்கணும். தெரியுதா? இப்போ சக்தியெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ போட்டோ பார்க்குறீங்க, சங்கரர் கையில் என்ன இருக்குது? சங்கரர் கையில் என்ன இருக்குது? துர்காதேவி கையில் என்ன இருக்குது? சூலாயுதம்னா திரிசூல் இருக்கா இல்லையா? அது எதுக்கு? அதுதான் சத்தியதா, சுத்ததா, பவித்திரதா. இந்த திரிசூலம் உங்கள் கையில் இருக்கும்போது மாயே உங்ககிட்ட வரவே வராது. புரியுதா? இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மகிட்ட எல்லா தீய குணங்களும் நம்ம விரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவாக போயிடும். புரியுதா? இப்போது இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம மௌன விரதம் வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் அமைதியாக சைலன்ஸாக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம சக்தியெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நிலை படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ஆத்மாவில் உங்கள்கிட்ட இருக்கிற பிரகாசம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். அதை எப்போ நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ, வெளிப்படுத்தும் போது உங்களுடைய ஆஃபீஸோ வீடோ எங்கே இருந்தாலும் அது ஒரு மாற்றத்தை உண்டாகிறத நீங்கள் உணர முடியும். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளுடைய ஸ்டெப் மாறும்போது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஞானம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், இவ்வளோ நாளாக இருக்கீங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? நீங்கள் இவ்வளோ நாளாக சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கல, ஆனால் உங்களுடைய நிலைமையும் உயர்வையும் பார்க்கும்போது நானும் வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை ஒரு ஸ்டடி இருக்காது. இப்போ கையை நீட்டுங்க சொன்னால் இப்படி நீட்டுவாங்க, இப்படியே ஆடும், இப்படி கிடுக்கிடுன்னு ஆடும், இப்படி ஆடும். வரப்பா நீட்டுங்கனாக்கா நிப்பாட்ட முடியாது, இப்படியே ஆடும், டைப் அடிக்கும். இப்போ அந்த உடல் ரீதியாக நாம் கொண்டு வர்றதுக்கு என்ன, பாபா தான் இவ்வளோ ஞானம் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம அதுக்கு மேலே ஞானம் நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு யார், உங்களுடைய நண்பர் யார், கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட வர்றது யார்? பாபா கடைசி வரைக்கும் வருவாரா? உங்களை மேலே கொண்டு விட்டுட்டு அவர் போயிடுவார். சத்தியத்துக்கு வரமாட்டார், திரேதாயத்துக்கு வரமாட்டார். உங்கள் கூடயே வர்றது யார்? ஒரே ஒரு ஆள் தான் பாஸ் ஆகிருக்காங்க. இந்த உடம்பு இல்லைன்னா
ஆத்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்புல எதுவும் செய்ய முடியாது. அப்போது உங்களுக்கு கூட வர்ற யார் இந்த ட்ராமாவில்? இப்போது அதனால் அந்த சரீருக்கும் அன்பு கொடுக்கணும். அது கேட்டது நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எங்கே சேவைக்கு போகணுமோ அவருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? அதனால் நம்ம நோய் வந்து டாக்டர்கிட்ட போய் விரட்டுறது வேறு, நோய் வராமல் இருந்து காட்டுறது தான் அது லட்சியம் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா உழைப்புக்கேற்ற உணவு வேண்டும். உணவு உண்பதற்கு தகுந்த மாதிரி உழைப்பு வேண்டும். இதை நம்ம கவனமாக செய்யும்போது இந்த நோயிலேருந்து விடுபட முடியும். எங்கேயாவது பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்கில் இந்த அம்மா வருவாங்க, இப்படி ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிடுவாங்க, மேலே ஃபேனை போட்டுக்கிடுவாங்க. லேபருக்கு போவாங்க, இங்கே வா, இந்த சுவிட்சை ஆன் பண்ணு அப்படின்வாங்க, புரியுதா? அப்புறம் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்வாங்க. அவங்க வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு டப்பா இருக்கும், பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த தொலியை உரிச்சு வைக்கலையா அப்படின்வாங்க. தொலி கூட உரிக்க மாட்டாங்க, அதை சாப்பிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி சாப்பிடும் என்ன ஆயிரும்? வயிறு பெருசாகும். எப்போ வயிறு பெருசாகுதோ நோய் பின்னாடியே வரும். அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவ்வளோ வேலை பார்க்குறாங்களே, அந்த பாதாம் பிஸ்ஸாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நேரம் கிடையாது. அவங்க நல்லா எல்லா வேலையும் செய்வாங்க. இந்தம்மா உட்காந்துட்டே இருந்து இது பாதாம் பிஸ்ஸா சாப்பிடும். கொஞ்சம் கழிச்சு இங்கேருந்து ஒரு மாத்திரை பிச்சு வாயில் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு மருந்து அந்தம்மா ஒரு ஆரோக்கியம் கொண்டு கொடுப்போம், அந்த மருந்தையும் குடிச்சுப்போம். இது வாழ்க்கையா? ஆரோக்கியமாக இருக்கிறது வாழ்க்கையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்னா உணவு எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி உழைக்கணும். உழைக்கும்போது இந்த உடம்பு ஏற்றுக்கொண்டு ஸ்ட்ராங்காக உறுதியாகும், புரியுதா? அப்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ட உணவு ஜீரணமாகலைன்னா அது விஷவாயுவாகி உடம்பெல்லாம் பரவி வேறு வேறு ப்ராப்ளம் வரும். அதுக்காண்டி முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ், யோகாசனம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேலைகளை நாமளே செய்யணும். நாம் வேலையை இன்னொருத்தவங்களை செய்ய சொல்லி அவங்களும் ஆரோக்கியமாகக்கூடாது, நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அப்போ நம்ம வேலையை நம்ம செய்யாமல் இதையும் அவங்ககிட்ட கொடுத்தா நம்மளுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை கொடுங்க, வாயை திறங்க அப்படின்னு வாயில் போட்டு விடுவாங்க. அப்புறம் அதனால் முடிஞ்ச அளவு முதல்ல வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் யோகாசனம் பண்ணாங்களா? அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்களா? ஏன் அவங்க பண்ணலைன்னா அவங்க தண்ணி தவிச்சோன்னா நேராக கிணத்துக்கு போவாங்க, வாளியை உள்ளே விடுவாங்க, தண்ணி இறப்பாங்க. அவங்களுக்கு இந்த கை சோல்ட்ரு பெயின் வரவே வராது. வருமா? அவங்களுக்கு வராது. அதே மாதிரி வயலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, வயலில் இந்த நெல் அறுத்துருப்பாங்க இல்லையா, இப்படி குச்சி குச்சியாக இருக்கும். அந்த வயலுக்குள்ளே இவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க. செருப்பு போட்டு போவாங்களா, ஷூ மாட்டிகிட்டு போவாங்களா? என்ன மாட்டிகிட்டு போவாங்க? நம்ம என்ன செய்கிறோம்? செருப்பை கலட்டுறது இல்லை. வீட்டுக்கு போனால் ஒரு செருப்பு, பாத்ரூம் போனால் ஒரு செருப்பு, இப்படி ஒரு செருப்பு. அப்போ இப்படி வாழ்க்கை வாழும்போது நோய் கூடயே வந்துடும். அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா காலையில் சூரிய உதயம் ஆகுது இல்லையா, உதயம் ஆகும்போது காலையில் மண் தரை, சாதாரண மண் தரையில் செருப்பு இல்லாமல் நின்று ஒரு நிமிஷம் பாருங்கள் சூரியனை. அந்த சூரியனை பார்க்கும்போது சூரியன்ட்டு வந்து நிறையா சக்தி இருக்குது. அதை பார்க்கும்போது கண்ணிலேருந்து நீர்லாம் வடியும். நம்ம உடம்புல 70% தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கெட்ட நீரெல்லாம் அதுவாக வெளியில் வரும். இப்படி 1 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படியே கூட்டிகிட்டே போகும்போது கண்ணாடி கலட்டிடலாம். கண்ணாடி தேவையில்லை. உடம்புல இருக்க கெட்ட நீர் வெளியில் ஏறும். இந்த அரிக்கிற தொன்மை வராது. பசி எடுத்துன்னு சாப்பிடணும். இப்போ பசிக்கு நீங்கள் இப்போ தண்ணி குடிக்கணும் வைங்களேன், சரி இந்த வேலையை முடிச்சிடுவோம் அந்த வேலையை முடிச்சிடுவோம், லேட் பண்ணவே கூடாது. இந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வருவாங்க. நைட்டு வந்து 10 மணி 11 மணிக்கு இருக்கிறத சாப்பிடுவாங்க. அது தப்பு. சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரியன் மறைஞ்சி ஒரு 7 7:30க்கு சாப்பிடுங்க. காலையில் 8லேருந்து 9க்குள்ளே சாப்பாடை முடிங்க, காலை சாப்பாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, வேலைக்காரங்க எத்தனை மணிக்கு வருவாங்க எத்தனை மணிக்கு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இப்போ ஃபேக்ட்ரி நீங்களே போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க? காலையில் 8 9 மணிக்கு போயிடுறீங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வரீங்க வெளியில்?
அதே மாதிரி 6:30 7 மணிக்கெல்லாம் உங்கள் சாமான் சட்டை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, அப்படித்தானே? அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, ஜூஸு எல்லாம் சாப்பிட்றீங்க, எல்லாம் ஒரே பையில் போய் தான் சேருது. இது தனித்தனியாக போகுதா? எல்லாம் ஒரே இடத்துல தானே போய் சேருது. அதெல்லாம் பிரிக்கிற வேண்டியது யார் வேலை? உடம்புக்குள்ளே இருக்கிற செல்ஸு அதுதான் வேலை செய்யுது. சரியா? இப்போது அந்த செல்ஸில் இல்லாமல் உடம்பு இருக்கிறது விட்டமின் சி, விட்டமின் பி, இனிப்பு, புளிப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கு தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைக்கிது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேலையெல்லாம் அது செய்யுது. புரியுதா? நீங்கள் எல்லோரும் டெய்லி அனார் மாதுளம்பழம் டெய்லி மாதுளம்பழம் சாப்பிட்றீங்களா? இல்லை. டெய்லி பீட்ரூட்டு சாப்பிட்றீங்களா? டெய்லி பீட்ரூட்னா தெரியுமா? சிவப்பாக இருக்கும்ல, அது சாப்பிட்றீங்களா டெய்லி யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் என்ன கலரில் இருக்குது? பீட்ரூட்டு சாப்பிடுன்னா ரத்தம் கொஞ்சம் மாறி லைட் கலராக வருதா, ப்ளூ கலராக வருதா? இல்லை. அப்போது நம்ம உடம்பு இருக்கிற செல்ஸு நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருந்து இத்தனை எல்லாம் சேர்த்து அது வேண்டிய சேவையை ஒழுங்காக செய்யுது. அப்போது அப்படி செய்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது சேவை செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? இப்போ நைட்டு ஒரு சொல்லுவார், நான் போயிட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட முடியாது, 7:30 மணிக்கு சாப்பிட முடியாது, நாங்கள் வர்றதே 8:30 9 தான் வருவோம், அது எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு வேறு. அப்படி இருக்கக்கூடியவங்க நைட்டில் லேட்டாக வரும்போது மத்தியானம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி சாப்பிடக்கூடாது. லைட்டாக பழங்கள் சாப்பிடுங்க, ஏதாவது லைட்டாக ஜீரணமாகக்கூடிய சாப்பிடுங்க. அப்போது உடம்புக்கு லோடு வேலை ஜாஸ்தி ஆகாது. அப்போது அப்படி இருக்கும்போது உடம்புல எந்த விதமான வியாதிகளும் வராது. நோய் வராமல் இருக்கணும்னா ஒன்று நைட்டில் நல்லா தூக்கம் இருக்கணும், நல்லா பசிக்கணும், அதே மாதிரி உள்ளே போன பொருள் கரெக்டாக வெளியில் போகணும், மோஷன் ஃப்ரீயாக போகணும். இந்த 3ல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு ஈஸியாக வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆகாது. புரியுதா? ஒரு சிலர் இந்த யோகாசனை பண்ணுன்னா எனக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, இது பண்ண முடியாதுங்க. கையை தூக்கியானா இங்கே பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. காரணம் சொல்கிறதுக்காண்டி நம்ம இங்கே வரல இல்லையா? அப்போது உங்களுக்கு நல்லா செய்யணும்னா ஹிந்தி தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும், இப்போ உங்களுக்காக போன வருஷம் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஜூனுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டேன். அதுக்கு பேர் ஆரோக்கிய வாழ்க்கை டாக்டர் செல்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூடியூப்பில் அதுவாக வந்துடும். அப்போது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு யோகாசனம் இருக்குது. அதை செய்யும்போது உள்ளுக்குள்ள உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் சேவை செய்யணும். இப்போ கிட்னி இருக்குது, லீவர் இருக்குது, பித்தப்பை இருக்குது, அதிலெல்லாம் சுரப்பிகள் உற்பத்தி ஆகி இந்த உணவுப் பொருளை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ அதில் ஒன்று நல்லா வேலை செஞ்சு ஒன்று நல்லா வேலை செய்யலைனாக்கா ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு இங்கே புளிச்சேப்பமாக வருது, பசியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் வர்றது காரணம்னா எல்லோரும் ஒற்றுமையாக சேவை செய்யும்போது வெற்றி அடையும். ஒன்று செஞ்சு ஒன்று செய்யாமல் இருக்கும்போது ப்ராப்ளம் வரும். இப்போ அதுகளெல்லாம் நல்லா வேலை செய்யணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யும்போது அது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ 4 பேர் வேலை செய்கிறது ஒரு ஆள் உட்காந்து இப்படி தூங்கிட்டு இருந்தால் நம்ம யோகாசனம் நம்ம சேவை செய்யும்போது எல்லோரும் நல்லா வேலை செய்யும்போது அவர் தூக்கம் எப்படி வரும்? இங்கிட்டு ஒரு தட்டுனா தூக்கம் வருமா? அதே மாதிரி யோகாசனம்ன்றது நம்ம உள் உறுப்புகளை இங்கிட்டு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இடம், லீவர் இங்கே இருக்கும், பக்கத்துலேயே கிட்னி இருக்கும். யோகாசனம் செய்யும்போது அதுக்கெல்லாம் ப்ரெஷர் ஏற்பட்டு உராய்வு ஏற்பட்டு அது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னாக்கா இப்போது நம்ம உடம்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல வெளியில் இருந்த காற்றை நுரையீரல் எடுத்து ஆக்சிஜன் ஆக்கி பிராணசக்தியாக மாற்றி தான் நம்ம ஹார்ட்டு கொடுக்குது. எப்போ பிராணசக்தி கம்மியாகுதோ அப்போ அவங்களுக்கு லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்லாம் வரும். இப்போ அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா
நீங்கள் சின்ன ஒரு மருந்து சொல்கிறேன், அதை ஒரு வாரம் அல்லது 21 நாள் சாப்பிட்டீங்கன்னாக்க இந்த நுரையீரல் ஹார்ட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது அடைப்பு 2-3 குழாயில் அடைப்பு இருக்குன்னா அதுவாக ஓப்பன் ஆயிடும், மருந்து இல்லாமல். புரியுதா? அதை வேணால் குறிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு மீடியம் சைஸு எலுமிச்சம்பழம், அதில் சாறை எடுத்துருங்க. அந்த தோலில் தான் மருத்துவ குணம் இருக்குது. நம்ம என்ன செய்வோம், சாறை நம்ம வச்சுக்கிட்டு தோலை வெளியே போட்டுருவோம். புரியுதா? அப்படி செய்யக்கூடாது. எலுமிச்சம்பழம் தோலில் அதுக்கு ஒரு சிலருக்கு காலையில் வயிறு மோஷன் ஃப்ரீ ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தூங்கி எந்திரிச்ச உடனே பல்லு தேய்க்கக்கூடாது, வாய் கொப்பளிக்கக்கூடாது. ஒரு 250 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பாதி எலுமிச்சம்பழம் சாறு புளிங்க. அதில் புளிஞ்சிட்டு அதில் சீனி போடுறதா, தேன் ஊற்றுறதா, உப்பு போடுறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரிஜினலாகவே இருக்கணும். புளிஞ்சு நல்லா வாயை வச்சு மெதுவாக ஸ்டெப்பாக குடிச்சிங்கன்னா இந்த வாயில் நைட்டு பூரா தூங்குறீங்க இல்லையா, உள்ளுக்குள்ளே எல்லா உறுப்பும் தூங்குதா? யாருக்காவது நுரையீரல் நைட்டு தூங்குதா? ஹார்ட்டு தூங்குதா? எதுவுமே உள் உறுப்புகள் எதுவுமே தூங்கலை. நீங்கள் உள் உறுப்புகள் ஏதாவது தூங்கிருச்சுனாக்க ஓம் சாந்தி இல்லையா? அதனால் அதெல்லாம் தூங்காமல் உங்களுக்கு வேலை செஞ்சு அதில் நீங்கள் சாப்பிட்டது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மொத்தமாக கொண்டு வருது. இதில் இருக்க உமிழ்நீர் எல்லாமே வாயில் சேர்ந்துருக்கும். புரியுதா? அந்த உமிழ்நீரில் இந்த எலுமிச்சம்பழம் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது. வாயை வச்சு மெதுவாக குடிக்கும்போது கொஞ்சமாக உள்ள போயிடும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி குடிங்க, ஒரு பழம் அதில் சாறு பூரா அதில் வந்துருச்சு. இது குளிக்கிறதுக்கு முன்னாடி. குளித்த பின்னாடி அந்த தோலை தூக்கி வெளியே போட்டுறாங்க. அதை பொடிசாக கட் பண்ணுங்க. அதை பொடிசாக கட் பண்ணுறதுக்கே முடியாது, அவ்வளோ உறுதியாக இருக்கும். அந்த உறுதியான சார் நம்ம உடம்பு போது நம்ம உடம்பு உறுதியாகும். புரியுதா? பொடிசாக கட் பண்ணிவிட்டு 10 கிராம் அல்லது 15 கிராம் இஞ்சி, இது தோலை சீவி வெளியே போட்டுருங்க. அதை நல்லா இடித்து இந்த எலுமிச்சம்பழம் தோலோடு சேர்த்து ஒரு 250 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து அரை கிளாஸை வற்ற வைக்கக்கூடாது, நீங்கள் மாற்றி செஞ்சிடாங்க. நல்லா கொதித்த உடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்ச பின்னாடி இந்த தோல்லாம் மேலே மிதக்கும். 5 நிமிஷம் கழிச்சு அந்த தோல் பூரா அப்படியே கீழே போயிடும். அதை வடிகட்டி குடிங்க. காலையில் டீ குடிக்கணும் அந்த எண்ணம் வராது. காலையில் குளிச்சுட்டு வெளியே வரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொட்டாயெல்லாம் வராது. கொட்டாவி ஏன் வரும்னா மூளை டயர்டில் அனுப்புனது இந்த மாதிரிலாம் வரும். இது நீங்கள் குடித்த உடனே ஆக்டிவ் ஆகிடுவீங்க. யாருக்கு வேகம் நடந்தால் மூச்சு வாங்குதோ அவங்க 21 நாள் இது சாப்பிடணும், குடிக்கணும். ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னாக்க ஒரு மாதத்தில் 21 நாள் சாப்பிடணும். அடுத்த வாரம் ஒரு வாரம் சாப்பிட்டா போதும். இது எந்த செலவும் கிடையாது. உங்கள் உடல் உறுப்புகளுக்கு சக்தி கிடைக்கும். இதெல்லாம் செய்ய முடியும் தானே? முடியும் இல்லையா? அப்போது இதை செய்யுங்க. செஞ்சீங்கன்னாக்கா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, பீஷ்ம பிதா பார்த்துருக்கீங்களா யாராவது? பீஷ்ம பிதா மகாபாரதத்தில் வருது இல்லையா, பீஷ்ம பிதா. யாரும் நீ மகாபாரதமே ஒரு கட்டுக்கதைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பீஷ்ம பிதா ஆகிறது நீங்கள் ஆகலாம். புரியுதா? நம்ம தான் ஆக முடியும். அந்த மாதிரி பீஷ்ம பிதா ஆகணும்னாக்க நம்மளுடைய மூச்சு இருக்கு இல்லையா, மூச்சு எல்லோரும் நினைப்பீங்க 2 மூக்கு வழியாக மூச்சு போகுது வருதுன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. காலையில் வலது புறமாக மூச்சு மேலே போய் இடது புறமாக கீழே வரும். மாலையில் இடது புறமாக போய் வலது பக்கம் வரும். இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் ஃப்ரீயாக இருக்கும் தனியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள், 2 மூக்குலேயும் வராது, ஒரு மூக்கில் தான் வரும். அப்போது காலையில் இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது நாடி சுத்தின்னு இருக்குது. நாடி சுற்றி செய்யணுன்னா திங்கள் புதன் வியாழன் 3 நாள் சூரிய கலா. அப்போது வலது பக்கமாக தான் மூச்சு போய் மாறி வரும். சந்திரகலான்றது இடது பக்கமாக போய் இப்படி மாறி வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வாசி யோகன்றது வரும். வாசி யோகன்றது 2 மூக்குலேயும் போயிட்டே இருக்கும். முதல்
அப்புறம் இந்த வழியாக போய் திருப்பி வயிற்றுக்கு போகும். நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மாத்திரை சாப்பிட்றீங்க, மாத்திரை எங்கே போகுது? வயிற்றில் போகுது. ஏன்னா நம்மளுடைய நாவிலேருந்து எல்லா தரப்புக்கும் போகக்கூடிய பெரிய ஜங்ஷன், அங்கேருந்து எடுத்து எல்லா பகுதிக்கும் கொடுக்குது இல்லையா? அப்போது இதை பயிற்சி நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும்போது நல்ல முதுகு தண்டு நேரம் இருக்கணும், கண் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், கை ரெண்டும் சின் முத்திராவில் இருக்கணும், தியான் முத்திரா. இந்த மாதிரி வச்சு நாவிலிருந்து மூச்சு பாருங்க. நான் செய்கிறத மெதுவாக பாருங்கள். இப்படி செய்யும்போது வயிறு உள்ளே போகும். இப்போ வயிறு உள்ளே போகும்போது இங்கேருந்த காற்று வந்து உள் வழியாக மேலே வரைக்கும் வரும். புரியுதா? இப்படியே வந்து இது ஒரு 5 முறை செய்யுங்க. செஞ்சீங்கன்னா உள் மூச்சு, வெளிக்காற்று வெளி மூச்சு வந்து நின்று உள்புறமாக போக ஆரம்பிக்கும். இதே இதை இன்னும் கொஞ்சம் கழித்து வாயை மூடிட்டு நல்லா செஞ்சு கொண்டு வரணும். எப்படின்னா பாருங்கள், கையை எப்படி வச்சுக்கோங்க. போய் செய்யும்போது நாக்கை வெளியே நல்லா நீட்டி விடணும். நாக்கை வெளியே நீட்டும் போது காற்று ஈஸியாக போய் வரும். இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்படி செய்யுங்க. இந்த மாதிரி இப்படி கொஞ்சமாக செய்யும்போது இந்த நம்ம மூச்சு விடக்கூடிய காற்று, வெளியில் போன காற்று வராமல் போச்சுன்னா போச்சு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அதே மாதிரி இது எப்போ போகும் எப்போ வரும் நம்மளுக்கே தெரியாது. இப்போது நம்ம மூச்சு காற்றை நம்ம கையில் வச்சுக்கிடும் போது நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ நம்ம கண்ட்ரோலில் வரும்னாக்கா இதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மாமிசம் சாப்பிட மாட்டோம், கெட்ட வெளியில் போய் சாப்பிட மாட்டோம். இதுக்கு விரதம், வெளியில் இருக்கிற ஆளுக்கு நிறையா கண்டிஷன், அவங்களிருந்து நம்ம தூரமாக வந்துடும். இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் உடம்புல சீதோஷ நிலை நல்லா இருக்கும், சளி பிடிக்காது, ஜலதோஷம் வராது, இந்த பிளட் ப்ரெஷர் எல்லாம் வராது. ஆனால் இதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடலை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கணும். யோகாசனம் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு மூச்சு திணறல் இருக்கக்கூடாது. மூச்சு திணறல் இருக்கக்கூடியவங்க இந்த எலுமிச்சம்பழம் இந்த சாறை நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் ஃப்ரீ ஆகிடும். இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டிங்களா? இன்னும் சாப்பிடல? சாப்பிட்டாச்சா? சரி. சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு யோகாசனம் பண்ணக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் செய்யணும். இதே மாதிரி சாயங்காலமும் வெறும் வயிற்றில் தான் செய்யணும். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் மறைகிறப்போ இப்போ செய்யும்போது இயற்கையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதோடு சேர்ந்து நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் டைம் இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஹிந்திலையும் இருக்குது, தமிழ். ஹிந்தியில் ஒன்று இருக்குது, அது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ், யார் வேணாலும் செய்யலாம். அதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய எலும்பு, நரம்பு, சதை இதெல்லாமே ஃப்ரீ ஆயிரும். அதுக்கு வந்து பேர் நிரோகி ஜீவன் பார்ட் 1 டாக்டர் செல்வம் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 வீடியோ வரும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா எல்லாமே உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதுக்கப்புறம் தமிழில் ஆரோக்கிய வாழ்க்கை டாக்டர் செல்வம் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அதில் ஒவ்வொரு யோகாசனத்துக்கும் என்ன நன்மைகள் அப்படின்ற ஒவ்வொன்றா வரும். அது உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. இந்த பிறர் வந்தார், இதே சொன்னார், இப்போ கடைசியில் ப்ராப்ளம் பெருசாகி போச்சு அப்படின்னு என்னையே சொல்லிடுறாங்க. சரியா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வழி ஈஸியான வழி. இப்போ சாதாரணமாக தேனீக்கள் பார்த்துருக்கீங்களா? தேனி பார்த்துருக்கீங்களா? அதில் எத்தனை குரூப் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தேனீக்கள் வந்து பார்த்தா தேன் கூடு கட்டுது, அப்புறம் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுது. அந்த தேனீக்கள்லையே தனித்தனி குரூப்புகள் இருக்குது. ஒன்று ஃபைட்டர், இன்னொன்று கிளீனிங் செய்கிறது, இன்னொன்று ஃபர்ஸ்ட் எய்டு பார்க்குறது, இன்னொன்று தேனி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரும்.
அது தேன் எங்கே இருக்குதுன்னு பூக்கள் நிறையா இருக்கு இல்லையா, பூ எங்கே நிறையா இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்து தான் சொல்லும். ஆனால் அதை எடுத்துகிட்டு வர்றது ஒரு குரூப். இது எல்லாமே குரூப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேன் ஒரு இதில் வச்சுருங்க, அதில் ஏதாவது ஒரு தேநீர் உந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு போய் இந்த காப்பாற்றுறது இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை போய் கூட்டு வந்துடும். ஒரு 3-4 தேனி வரும், வந்துட்டு இன்னொன்று அப்படி மேலே பிடிச்சிக்கிட்டு இப்படி கையை கீழே காட்டும், பார்த்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து மேலே போட்டுட்டு அது போயிடும். அது போனோடனே அப்புறம் ஒரு 4-5 தேனி வரும், அப்படி அந்த ரெக்கை அப்படி சர்ன்னு அடிச்சுட்டு அது மேலே இருக்கலாம் இப்படி நக்கி தேனை எடுத்துடும். அப்போ ஒட்டி இருக்க ரெக்கையெல்லாம் விரிஞ்சிடும். அப்புறம் ஒரு குரூப் வரும், இப்படி ஃப்ருன்னு படித்து அது விட்டு அப்படி கூட்டி போயிடும். அப்போ சாதாரண ஒரு தேனிலேயே எவ்வளோ ஒற்றுமை இருக்குது, எப்படி குரூப்பாக வந்து அது வேலையை அது செய்யுது. ஒரு குரூப் செய்கிறது இன்னொரு குரூப்பு செய்யாது. அந்த மாதிரி அளவுக்கு ஒற்றுமை இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற செல்ஸ்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமாக வேலை செய்யுது. இப்போ இந்த கையில் வலி இருக்குன்னு வைங்களேன், இந்த கையில் வலி இருக்குன்னா நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்றோம் இங்கேருந்து தானே போகணும். அது எப்படி போகுது, நம்முடைய நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்டம், இது வந்து ஒரு ரோடு மாதிரி. அந்த ரோடு வழியாக தான் செல்ஸு வந்து ஒரு செல்ஸு கொண்டு போகும், அங்கே போய் சேர்க்கும். அதே மாதிரி அந்த செல்ஸுலலாம் வேஸ்டேஜெலாம் இருக்கு இல்லையா, அது எங்கே போடும், அது இந்த ரோட்டில் தான் போகும். அது மாதிரி அந்தந்த வேலைகளை செஞ்சு நம்மளை நல்லபடியாக உயிரோடு நல்ல ஆரோக்கியமாக வைக்கிது. இதை நம்ம செய்கிறதுக்கு நீங்கள் அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா அதிலே ஒரு நிரோகி ஜீவனுக்கா ரகசியம்னு இருக்கும். அப்போது நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ரகசியம் என்ன, அது அதிலே வந்துடும். அதை பார்த்து நீங்கள் செய்யும்போது நல்லாயிருக்கும். அதனால் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, பசி எடுக்கலையா விட்டுருங்க. மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு பிரம்ம போஜனெலாம் சாப்பிட்டீங்க சரியா, 6 மணிக்கு பார்ப்பீங்க, மணி பசிக்கலை. 7 மணிக்கு பார்க்குறீங்க, பசிக்கலை. 8 மணிக்கு பார்க்குறீங்க, அப்புறம் பசிக்கலை. புரியுதா? பசிக்கலைன்னா விட்டுறணும். இப்போ 7 மணிக்கு பசிக்கலைன்னு பிறகு பசியில் இன்றைக்கி விட்டுருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அந்த மாதாஜி வராங்க, என்ன பிரதர் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பசியே இல்லாமல் இருக்குன்னா, இன்றைக்கி இங்கே பக்கோடா போட்டிருக்காங்க வீட்டில், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதே தக்காளி சட்னியில் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. இல்லைம்மா வேணாண்ணா, சரி ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அங்கே போய் சரி ஒரே ஒரு பக்கோடா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் செய்கிறாங்க, பக்கோடா இன்றைக்கி மாதிரி டேஸ்ட் என்றைக்குமே இல்லை அப்படின்னு அவங்க 3 பக்கோடா கொடுத்துட்டாங்க. புரியுதா? உடம்பு வருது கொடுக்குறது அவங்க. ஆசை கொடுக்குறது ஆனால் என்ன செய்யணும், கொண்டு போய் வீட்டில் போய் தூங்க வரைக்கும் சாப்பிட்றேன். நைட்டு கூட தூக்கம் வரல, இந்த கடை இந்த சட்டம் போது இந்த சட்டம் போது இவர் என்ன செய்வார், தனிப்படி தான் போடுறதில்லை. இந்த மாறாஜ் வந்து கேட்டது தான் தப்பு. அவங்க ஒன்றுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்றது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க நம்ம போய் நம்ம மாற்றிக்கிறதே இல்லை. அப்போது குறிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வேலையாக இருக்கணும். இருந்து செஞ்சோம்னா இந்த உடம்பு உங்களை பாராட்டும். உங்களை பாராட்டுறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொடுக்கணும். கடைசியாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு முறை, நம்ம உழைப்பு உணவு, பசி எடுக்கணும் சாப்பிடுங்க. பசியில் யார் சொன்னாலும் கேட்காது, உடம்பு உங்களுக்கு இது போனால் திருப்பி கிடைக்குமா, கிடைக்காது. அதனால் ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒரு இருந்தாலும் போகத்தான் போகிறோம் அப்படின்னு போகும்போது அழுகாமல் சந்தோஷமாக போகணும். வரும்போது அழைத்து வந்து போகும்போது அழைத்தா போகிறது. அதனால் கடைசி வரைக்கும் நம்ம உடம்பு கண்டோட வச்சு நம்மளுடைய ஆத்மாவை எப்போ போக நினைக்கிறதோ அப்போ போக வைக்கிறதுக்கு முடிச்சு வச்சு பிராண சிகிச்சைகள் நல்லா வச்சுக்கணும். ஓம் சாந்தி.